வணக்கம் நண்பர்களே. பூர்வீகத்தால் புலம்பும் மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு பூர்வீக சொத்து வருமா? நிறைய ஜோதிடம் நம்ம பார்க்குறோம், பூர்வீக சொத்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கேட்பாங்க. இந்த பூர்வீகம் அடிபட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லுவோம். அந்த பூர்வீகம் எப்படி இருக்குது, பூர்வீகத்தினுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியம், 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் தான் தாத்தா பாட்டி காலத்தை சொல்லக்கூடியது. அப்போ பூர்வீக சொத்தை சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சரியில்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியமே தள்ளி போகும். குழந்தை பாக்கியம் அந்த 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருந்தாலும் சரி, அது பலமாக இருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு காரணம், நீங்கள் திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பிறந்துருச்சுனாலே பூர்வீகம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. அப்படி பூர்வீகத்தில் இருந்து என்னால் சிறப்பாக இருக்க முடியல அப்படின்னா நம்ம வீடு மாறி இருந்துக்கலாம், இடம் மாறி இருந்துக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.